Hey buddies, welcome to Teatimetutors. நான் உங்கள் சிக்மா. லாஸ்ட் வீடியோ நம்ம கண்டினியூட்டி பார்த்தோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்சியேஷன் ரூல்ஸ் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்சியேஷன் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் பார்க்கலாம். டிஃப்ரென்சியேஷன் டெரிவேட்டிவ்ஸை எப்பயுமே நம்ம எப்படி டினோட் பண்ணோம், டி ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறது எந்த வேரியபிளுக்கு ரெஸ்பெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டண்ட்டை சீன் வச்சுக்கலாம். இப்போது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல். கான்ஸ்டண்ட்டை எப்பயுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா 0. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு பவர் வேல்யூ வருது, லைக் இப்போது எக்ஸ் பவர் என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான சிம்பிள் ஃபார்முலா என்னென்னா d/dx இன்ட்டு எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு, இந்த எண்ணை ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். என் எக்ஸ் பவர், இந்த பவரை 1ஆல் மைனஸ் பண்ணும். இதுதான் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என்னோட ஆன்சர். இப்போது நம்ம என்க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா d/dx ஆஃப் எக்ஸ் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்னங்கிற வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கணும், எக்ஸ் n-1. அப்போது நம்மளோட ஆன்சர் என்னென்னா 4x³ இதுதான் வந்து நம்ம எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்படி தான் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அதோட ஃபார்முலான்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஸோ ஈஸியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கான்ஸ்டன்ட் மல்டிபிள். இப்போ வந்து d/dx ஆஃப் c இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் ஃபங்க்ஷன். அதாவது இந்த எக்ஸ் பவர் 4 எக்ஸ்பொனென்ஷியல், லாக்ரித்மிக் இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் கீழே வரும். ஸோ c ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இதில் என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும். ஸோ d/d ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்பயும் போல் எந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதே வந்து அடிஷனில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், d/dx இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இப்படி வந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணால் போதும், d/dx இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் d/dx இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இதே மைனஸில் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி வரும்போ நார்மல் ஃபங்க்ஷன் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்மேட்டுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேஞ்சன்ட் லைனு நார்மல் லைனோட ஈக்குவேஷன்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது டேஞ்சன்ட் லைன் ஈக்குவேஷன். டேஞ்சன்ட் லைனோட ஈக்குவேஷன் என்னென்னா y minus y1 is equal to m into x minus x1. ஸோ இதில் mங்கிற ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிப்போம்னா dy/dxன்னு யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அதே வந்து நார்மல் லைன் பார்த்தோன்னா நார்மல் லைனோட ஈக்குவேஷன் என்னென்னா y minus y1 equal to minus 1/m. ஸ்லோப் வந்து ஆப்போசிட் சைன், அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு நார்மல் லைன். ஸோ இதோட எம்மை எப்படி கண்டுபிடிப்போம்னா சேம் dy/dx. இதுதான் வந்து நம்ம டேஞ்சன்ட் லைன் நார்மல் லைனோட ஈக்குவேஷன். இப்போது நம்ம இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு என்ன எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √13 கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ √13ங்கிறது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன, 0. ஸோ d/dx ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா.
ஸோ இந்த எஃப் ஆஃப் இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அதாவது இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற சிம்பிள் தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1000 வச்சுக்கலாமா. அப்போது நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னவாக இருக்கும், என்ன ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும், அப்புறம் பவரில் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 1000 - 1. அப்போ நம்மளோட டெரிவேட்டிவ் என்னவாக இருக்கும், 1000 எக்ஸ் பவர் 999. இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். y is equal to ரூட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த yங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் y எல்லாம் சேம் தான். ஸோ இந்த ரூட் எக்ஸை நம்ம என்னென்னு எழுதலாம், எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதலாமா. ஸோ இப்போ நம்ம என்ன, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸ் பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது y டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் பவர் 1/2 - 1ன்னு வருமா. அப்போது y டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் பவர் half - 1 என்னது -12. ஸோ மைனஸ் நியூமரேட்டில் இருந்துச்சுன்னா கீழே போனால் ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ y டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/2 பவர் இன்ட்டு 1 எக்ஸ் பவர் 1/2 வருமா. ஸோ 1/2ங்கிறது ரூட் தானே. ஸோ y டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/2 ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாமா. ஸோ இது கான்ஸ்டன்ட். இதை நீங்கள் ஃபார்முலா மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது டேஞ்சன்ட் லைனுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் y is equal to x power 4 minus 6x square plus 8 where the tangent line is horizontal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹரிசான்டல் டேஞ்சன்ட் லைன் எப்போ அக்கர் ஆகும்னா, நம்மளோட டிரைவேட்டிவ் dy/dx வந்து ஜீரோவாக இருந்தால் நம்மளோட டேஞ்சன்ட் லைன் வந்து ஹரிசான்டல். ஸோ இதுதான் வந்து டேஞ்சன்ட் அண்ட் ஹரிசான்டலான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளோட கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதாவது y டேஷ் ஆர் dy/dx is equal to 4x³ minus 12x plus 0. ஏன்னா 8ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ நம்மளோட dy/dx வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க, 0க்கு. அப்போது 4x³ minus 12x is equal to 0வா. ஸோ இதிலேருந்து நம்ம 4 காமனாக எடுத்தோன்னா நம்மளுக்கு x³ minus 3xன்னு வருமா, which is equal to 0. இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். அப்போது x³ minus 3x is equal to 0. ஸோ திரும்பி இதிலேருந்து எக்ஸை கூட நம்ம காமனாக எடுத்தோன்னா x² minus 3 is equal to 0. அப்போது x² minus 3 equal to 0னா x² equal to 3, x is equal to இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் √3ன்னு வந்துடும். ஸோ அப்போது இதில் இருந்து நம்ம ஒரு டேப்லேஷனை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ x y. ஸோ எக்ஸோட வேல்யூ 0, √3 மைனஸ் √3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ yயோட வேல்யூ நம்மளுக்கு என்னவா வரும், 0 சப்ஸ்டியூட் பண்ணால், இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணால் yயில் நம்மளுக்கு ஆன்சர் 8 வரும். √3 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் -1, ப்ளஸ் √3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் -1, மைனஸ் √3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் -1. ஸோ இதில் இருந்து நம்மளோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரியுதுன்னா, x, y is equal to 0, 8, √3, -1, -√3, -1. இதுதான் நம்மளோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்.
இப்போது டேஞ்சன்ட் லைன் நார்மல் லைன் ஈக்குவேஷனில் ஒரு மாடல் சம் பார்க்கலாம். ஸோ y is equal to 3x square minus x cube. ஓகேவா? ஸோ இதுக்கு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு yயோட வேல்யூ mோட வேல்யூலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ mோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? dy by dx கண்டுபிடிப்போமா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx m is equal to dy by dx is equal to 6x minus 3x squareன்னு நம்மளுக்கு வரும். ஸோ கொஷனில் இதுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 1, 2. ஸோ m is equal to dy by dx of 1, 2. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ x வேல்யூ, செகண்ட் வந்து y வேல்யூ. அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன x வேல்யூ மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போது 6 minus 3 is equal to 3. நம்மளோட ஸ்லோப் வந்து 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்மளோட டேஞ்சன்ட் லைன் ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு கொடுத்த அந்த பாயிண்ட் 1, 2 தான் x1 y1ஓட வேல்யூ. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். y minus 2 equal to நம்ம m வேல்யூ 3 into x minus 1. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணலாம். y minus 2 is equal to 3x minus 3 வருமா? ஸோ 3x minus y, இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் y, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1 equal to 0ன்னு எழுதலாம். இல்லைனா y is equal to 3x minus 1ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் நம்மளோட டேஞ்சன்ட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ டேஞ்சன்ட் லைன் பார்த்தோம். இப்போ நார்மல் லைன் பார்க்கலாம். ஸோ நம்ம டேஞ்சன்ட் லைனில் m வந்து நம்மளுக்கு என்னவா வந்துச்சு? 3ன்னு வந்துச்சு. ஸோ அப்போது நம்ம டேஞ்சன்ட் லைன்லேயே m வந்து 3ன்னு வந்துச்சு. அப்போ நார்மல் லைனில் நம்மளுக்கு என்ன வரும்? m is equal to -1/3 வரும். ஸோ y minus y1 is equal to -1/m x minus x1. ஸோ 1, 2 தான் நம்மளுக்கு கொடுத்த பாயிண்ட். இது x1, இது y1. அப்போ y minus 2 equal to -1/3 x minus 1. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3y minus 6 is equal to -x plus 1. அப்போ எல்லாம் ஒரே சைடு கொண்டு போனால் x plus 3y minus 7 is equal to 0ன்னு வரும். ஆர் 3y is equal to minus x plus 7 வரும். y is equal to minus 3x/3 plus 7/3. இதுதான் நம்மளோட நார்மல் லைனோட ஈக்குவேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் டெரிவேட்டிவ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ y கொடுத்தாங்கன்னா அதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சொல்லுவோம். செகண்ட் டெரிவேட்டிவ்ங்கிறத நம்ம ஆல்ரெடி y கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d by dx of y dash, இதாக தான் செகண்ட் டெரிவேட்டிவ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஒரு சம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம f of x is equal to 10x power 10 plus 5x power 5 minus x. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் டிரைவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 10 முன்னாடி வருமா? 10 into 10 100, x பவர் 1 மைனஸ் பண்ணால் 9 ப்ளஸ் 5, இங்கே ஒரு 5 வருமா? 5 into 5 25, x பவர் 4 மைனஸ் 1. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ்ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போது 9 into 100 900 x power 8 plus 4 into 25 100 x power 3 constant 0.
ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போது நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். The equation of a motion of a particle is s which is equal to t cube minus 3t. ஸோ எஸ்ஸுங்கிறது இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, டீங்கிறது செகண்ட்ஸில். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டி ஆக்ஸலரேஷன் வித் ஃபங்க்ஷன் as t. அப்புறம் ஆக்ஸலரேஷன் ஆஃப்டர் 2 seconds, ஆக்ஸலரேஷன் when velocity is 0. ஸோ வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரு டைம் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம் தான் வெலாசிட்டி. அதே ஆக்ஸலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், ஆக்ஸலரேஷனுங்கிறது செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ வெலாசிட்டியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சொல்கிறோம். அப்போ ஒரு டைம் எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏன்னா டி டேர்ம்ஸில் தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t² மைனஸ் 3 வரும். ஸோ இந்த வெலாசிட்டியை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுதான் நம்மளோட ஆக்ஸலரேஷன். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 6t வரும். இந்த 3 கான்ஸ்டன்ட்னால 0 ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டிருக்க சப்டிவிஷன். நம்ம செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா த ஆக்ஸலரேஷன் ஆஃப்டர் 2 seconds கேட்டிருக்காங்க. ஆக்ஸலரேஷன் ஆஃப்டர் t is equal to 2 secondsன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போது நம்மளோட ஆக்ஸலரேஷனோட ஈக்குவேஷன் என்ன? சிக்ஸ்டியா? அப்போ டி பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளோட ஆக்ஸலரேஷன் வேல்யூ என்ன? 12. ஸோ ஆஃப்டர் 2 seconds நம்ம ஆக்ஸலரேஷனோட வேல்யூ 12. இதோட யூனிட் நம்மளுக்கு தெரியும், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஆக்ஸலரேஷன் when velocity is 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஸலரேஷன் when velocity is equal to 0. ஸோ velocity is equal to 0னா நம்ம velocity equation என்னது? 3t² minus 3 is equal to 0வா? அப்போது t² minus 1 equal to 0. 3 காமனாக எடுத்து இந்த சைட் கொண்டு வந்தால் 0 ஆகிடும். அப்போது t² is equal to 1, t is equal to plus or minus √1 வரும். √1ங்கிறது plus or minus 1. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ t வந்து +1, t is equal to -1. ஸோ டைம் வந்து நெகட்டிவில் இருக்காதனால இது நாட் கன்சிடர்டு. ஸோ நம்மளோட ஆக்ஸலரேஷனோட ஈக்குவேஷன் என்ன? 60. ஸோ dv/dt when t is equal to 1. அப்போது நம்மளுக்கு 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்படி தான் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போது d/dx ஆஃப் e⁻x டிஃப்ரென்சியேஷன் என்னன்னா சேம் e⁻x தான். ஸோ இதை ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணலாம். y is equal to e⁻x minus x. அப்போது y' is equal to டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் e⁻x தான், இது -1. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோடது. இதையே நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணோன்னா y' is equal to e⁻x minus 0. y' is equal to e⁻x. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் நம்மளுக்கு வேரியபிளாக தான் வரும் தவிர வேல்யூஸ் வரவே வராது. ஸோ இந்த e⁻x வந்து ஒரு கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். செகண்ட் சம் y is equal to a⁻x. ஸோ ஒரு வேல்யூக்கு மேலே வேரியபிள் பவர் வந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதணும்னா e⁻log a⁻xன்னு எழுதணும். ஸோ இப்போ e⁻log பவர் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா இந்த எக்ஸுங்கிற பவர் வந்து லாகுக்கும் முன்னாடி வந்துடும். அப்போது e⁻x log aன்னு வந்துடும்.
ஸோ இதை வந்து log a இருக்குல்ல, இது வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூவாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். e பவர் x log a, இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோல் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போது இந்த எக்ஸ் லாக் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? கான்ஸ்டன்ட் வேல்யூ வருமா? log a. இதுதான் இதோட டிஃப்ரென்சியேஷன். ஸோ இப்போது நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். இங்கே a பதிலாக வேல்யூ கொடுத்துருந்தா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் 2 பவர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்போ 2 பவர் எக்ஸுங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? இதே ஃபார்மேட் பார்த்து பாருங்கள். e log 2 பவர் எக்ஸ்ன்னு எழுதலாமா? ஸோ எக்ஸ் கீழே வந்துச்சுன்னா e x log 2. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? e பவர் x log 2 into log 2. ஸோ இந்த e பவர் x log 2வை திரும்பி நம்ம பழைய ஃபார்முக்கே கொண்டு போனோம்னா y dash is equal to 2 பவர் x into log 2 இப்படி கூட நம்ம எழுதலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராடக்ட் அண்ட் quotient rules. அது என்ன ப்ராடக்ட் அண்ட் quotient ரூல்ஸ்? இப்போது நம்மளுக்கு அடிஷன் சப்ராக்ஷன்லாம் கொடுத்தா ஈஸியாக செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ அதே ப்ராடக்ட் இல்லைனா டிவிஷனில் கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபைட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்டோட ரூல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த ரெண்டுக்குமே நம்மளுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் uv. இந்த uvங்கிறது ஒன்றும் இல்லை, uங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், vங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இதோட ஃபார்முலா என்னென்னா u as itself v differentiated plus v as itself u differentiated, அவ்வளோதான். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ f of x is equal to x cube plus 2x into e பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த ஃபங்க்ஷன் யூவாகவும் இந்த ஃபங்க்ஷன் வியாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ d of uv with respect to x, நம்ம யூஸ் பண்ணல with respect to x is equal to uv dash plus v u dash. ஸோ ஃபஸ்ட்டு யூங்கிறது நம்மளுக்கு என்னது? x cube plus 2x. vங்கிறது என்னது? e பவர் எக்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். u டேஷுங்கிறது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2, v டேஷுங்கிறது e பவர் எக்ஸ். ஸோ f டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன? x cube ப்ளஸ் 2x இன்ட்டு v டேஷ் வந்து e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் எக்ஸ் v இன்ட்டு u டேஷ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2. இதை சால்வ் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வர ஆன்சர் e பவர் எக்ஸை காமனாக எடுத்துக்கலாம் அது ரெண்டு டேர்ம்லேருந்து. அப்போது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போது கோஷன்ட் ரூல்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கோஷன்ட் ரூல் வந்து d by dx of u divided by v. இதை எப்படின்னா ஈஸி, இங்கே v ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே எந்த டேர்ம் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். v u dash மைனஸ் u v dash, சிம்பிள். ஸோ இப்போ இதை ஒரு சம் சால்வ் பண்ணலாமா? ஸோ என்ன சம் சால்வ் பண்ணலாம்? f of x is equal to e power x by xன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் u, இந்த ஃபங்க்ஷன் v. ஃபர்ஸ்ட் நம்ம u
e பவர் எக்ஸா, அப்போ u டேஷுங்கிறது e பவர் எக்ஸ் தான். இதோட டிஃப்ரென்சியேஷன் vங்கிறது நம்மளுக்கு எக்ஸு, அப்போ v டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் f டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் என்னது எக்ஸ் ஸ்கொயர், v as itself x into e power x minus u as itself e power x into v dash 1. So, அப்போ x e power x minus e power x divided by x square. இன்னும் simplify பண்ணோன்னா f dash of x is equal to e power x காமனாக எடுத்தோன்னா x minus 1 by x square. இதுதான் நம்மளோட quotient rule யூஸ் பண்ணி differentiate பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிரைவேட்டிவ்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தது பாலினாமியல்ஸ். பாலினாமியல்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு 0, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்னோடது வந்து n, எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டேஞ்சன்ட் லைன் அண்ட் நார்மல் லைனோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். டேஞ்சன்ட் லைனோட ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. அதே நார்மல் லைனுக்கு என்ன பார்த்தோம், y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1 பை m x மைனஸ் x1. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், derivatives of exponential. ஸோ இதில் வந்து d by dx of e power x ஓட வேல்யூ என்னது, e power x தான். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அண்ட் கோஷன்ட் ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ ப்ராடக்டோட ரூல் d of u v ஓட ரூல் என்னன்னு பார்த்தோம், u v dash plus v u dash. அதே கோஷன்ட் ரூல் என்ன பார்த்தோம், v ஸ்கொயர் v u dash மைனஸ் u v dash பார்த்தோமா. அதுக்கப்புறம் இன்னொரு டாப்பிக்கும் பார்த்தோம், செகண்ட் டெரிவேட்டிவ், அதோட ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ yங்கிற ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமா மினிமா, இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் நம்மளுக்கு ஓவர். ஹோப் இன்னைக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ லாகரிதமிக் அண்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கலாம். until then பை பை ஃப்ரம் சிக்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எதாவது queries இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ us on Insta and FB. Link is in the description box.